எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. விடிஞ்சிருச்சா? நைட்டு ஃபுல்லாக உட்காந்தே தூங்கியிருக்கேனா? அப்பா, கால் வர மறுத்து போச்சு. இவருக்கு ஃபீவர். பரவாயில்ல, உடம்பு சூடெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அப்போது இன்னைக்கு ஃபுல் டே டேப்லெட் போட்டான்னா கொஞ்சம் சரியாயிடும். மாமா மாமா மாமா, விடிஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் ஏந்திரிங்களா? பெட்டில் படுங்க மாமா. என்ன விடிஞ்சிருச்சா? ஆமாம் மாமா, கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? நான் குளிச்சுட்டு கீழே போகிறேன் மாமா. நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க. அனிதா, இங்க மெதுவா. என்ன அனிதா விளையாடுறியா? நைட்டு ஃபுல்லா உன் மடியில தான் தூங்குனனா? ம் ஏய், நான் தான் உன்கிட்ட சொன்னல, ஒரு 10 நிமிஷம் போதும், அப்புறமா எழுப்பிடு, உனக்கு கால் வலிச்சா சொல்லுன்னு சொன்னல. நீ என்னன்னா அப்படியே விட்டுருக்க. என்ன அனிதா? இல்லைங்க, நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் எழுப்புனா தூக்கம் கலைஞ்சிரும்ல. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? உனக்கு கால் வலிச்சிருக்கும். நைட்டு ஃபுல்லா இப்படி உட்காந்தே இருக்க, உன் மேலேயே நான் படுத்திருக்கேன். எவ்வளோ மறுத்து போயிருக்கோன்னு தெரியுமா? இவ்வளோ அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்க. ஏன் எழுந்து நான் பெட்ல படுத்தா எனக்கு தூக்கம் வராதா என்ன? என்ன சொல்லணும்? நான் போய் உன் மடியில படுக்கணும்னு நினைச்சேன்ல, ஏன் தப்பு தான். இதில் என்னங்க இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் எந்திரிக்கிறப்ப தான் லைட்டாக கால் மறுத்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நானும் நல்லா தான் தூங்கினேன். சரி, நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு, அப்புறமா போலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை அனிதா. நைட் ஃபுல்லா நீ சரியா தூங்கியிருக்க மாட்ட. எல்லாம் என் தப்பு தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நைட்டு நல்லா தான் தூங்கினேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் படுத்து தூங்குங்க. சாரி அனிதா, நான் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா என்னன்னே தெரியல, உன் மடியில படுத்திருந்தத நல்ல சுகமா இருந்துச்சு. நல்லா தூங்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே தெரியல அனிதா. அதான் சாரி அனிதா. என்னங்க, இப்போ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்டுட்ருக்கீங்க? நீங்கள் மடியில் படுத்ததுக்கெல்லாம் சாரி கேட்பீங்களா என்ன? எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒத்துக்கிறேன், எந்திரிக்கிறப்போ லைட்டாக மறுத்து போன மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்காக இப்படி சாரி எல்லாம் கேட்காதீங்க. இப்படிலாம் கேட்டால் எனக்கு கஷ்டமாக இருக்கு. நீங்கள் ஏன் மடியில் தானே படுத்தீங்க, அப்புறம் என்ன? அனிதா, இருந்தாலும் ஒன்றும் இல்லை, எதுவும் யோசிக்காதீங்க, சரியா? நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஆ சரி. என்னக்கா, காலையிலேயே இங்கே வந்து தனியாக உட்காந்துருக்கீங்க? என்னாச்சுக்கா? ஏன் டல்லாக இருக்கீங்க? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? இல்லை கோமதி, அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், அனிதா வந்துட்டாளா? இல்லைக்கா, அனிதா இன்னும் ரூம்லேருந்து வரல. கார்த்திக்கு உடம்பு எப்படி இருக்கணும் தெரியல. ஓ, சரி சரி. என்னாச்சு உங்களுக்கு? கோமதி, நேற்று நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். எனக்கு தூக்கம் வரலன்னு வெளியே வந்தேனா, அப்போ என்ன? அதான் இப்போ கார்த்திக்கு எப்படி இருக்குன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதான் அனிதா இன்னும் வரலையேன்னு பார்த்துட்ருக்கேன். ஓ, சரிக்கா, வரட்டும், கேட்கலாம். ஆனால் கோமதி, கார்த்திக்கு கல்யாண பேச்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் இருந்துட்டு தான் இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமக்காக தான் அவன் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். அப்படி இருக்கப்போ வர பொண்ணு கூட அவன் அனுசரித்து போவானா? வர பொண்ணு இவனை புரிஞ்சுப்பாளான்னு எவ்வளவோ எண்ணங்கள் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஏன் கல்யாணம் ஆன புதுசில் கூட இந்த எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் நேற்று நைட்டோட மொத்தமும் சுக்குநூறாக போயிடுச்சு கோமதி. உண்மையாக அனிதா மாதிரி ஒரு பொண்ணு தான் கார்த்திக்கு தேவை. கார்த்திகை அனிதாவை விட வேறு யாராலையும் இவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியாது. அம்மாக்கு அம்மாவா, பொண்டாட்டிக்கு பொண்டாட்டியாக இருந்து அவள் பார்த்துக்கிறா. உண்மையாக நம்ம பையனுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஆமாக்கா, நம்ம வீட்டுக்கு வந்த 3 மருமகளுங்குமே தங்கம் தான். அக்கா, அப்புறமா கோவிலுக்கு போயிட்டு வரலாமா? என்னமோ தெரியலக்கா, கோவிலுக்கு போகணுன்னு தோணுது. கோமதி, நானுமே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். சரி, காலையில் பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வந்துடலாம். சரிங்கக்கா. அக்கா,
வாங்க மேடம். என்னம்மா இன்னைக்கு லேட்டு? அது ஒன்றும் இல்லைக்கா, நைட்டு தூங்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, அதான். சரி சரிம்மா. என்னக்கா முருங்கைக்கீரைலாம் பறிச்சு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை பொரியலா? இதுவா? முருங்கைக்கீரை தான் நம்ம வீட்டு பின்னாடியே இருக்கே. மாமா தான் காலையில் உடச்சிட்டு வந்து கொடுத்தாரு. அது என்னன்னா, கார்த்திக்கு உடம்பு சரியில்லைல்ல, முருங்கைக்கீரை சூப்பு கொடுத்தா நல்லா கொஞ்சம் பலமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு எல்லாருக்குமே வீட்டில் சூப்பு வச்சு கொடுங்க, மீதி இருக்கிறது பொரியல் செஞ்சிருங்கன்னு சொன்னாங்க. அதான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். சரிங்கக்கா. குட் மார்னிங். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும், நீ என்னம்மா நொண்டி நொண்டி நடந்து வர? காலில் ஏதாச்சும் அடிபட்டிருக்கா என்ன? ஆ, இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாரிக்கா, எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சு கூட வந்திருக்கலாம். கார்த்திக் இப்போ எப்படி இருக்காரு? உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையா? ஃபீவர் ஏதாச்சும் விட்டு விட்டு வருதான்னு மாமா கேட்க சொன்னாரு. எப்படி இருக்காரு? இப்போ ஃபீவர்லாம் எதுவும் இல்லைக்கா, நார்மலாக தான் இருக்காரு. பட் உள்காய்ச்சல் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆமாக்கா, ஃபீவர் இப்போதைக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக உள்காய்ச்சலும் இருக்கும், பாடி பெயினும் இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்க்கா. இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிட போறாரு, வேண்டான்னு சொல்லி வைங்க. என்ன மீறி உங்க மாமா ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாரா? பார்க்குறேனே எப்படி போறாருன்னு. 1 வீக் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் தான். மேம், பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களா? உமா மேம் ரெடியாக இருக்கு, இருங்க கொடுக்குறேன். மேம், பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களா? நான் கூட இன்னும் எடுத்துருக்கீங்களோ இல்லையோ நினச்சிட்டே வந்தேன் மேம். ரெடியாக இருக்கு போல? ஆ ஆ ரெடியாக தான் மேம் இருக்கு. மேம், நீங்களும் பிரிண்ட் அவுட் எடுக்க கொடுத்துருந்தீங்களோ? ஆமாம் மேம். ஆனால் உங்கள் 2 பேருக்கும் என்ன ஆச்சு? நான் வந்த உடனே ஒரு மாதிரி பேசுகிறீங்க, எப்பயும் பேசுகிற மாதிரி இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். மேம், நீங்கள் 2 பேரும் என் அப்பன் தான் பேர் சொல்லி தானே கூப்பிடுவீங்க. இன்னைக்கு என்ன வாய்க்கு வாய் மேம் மேம்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? இல்லை மேம், முன்னாடி அது நாங்கள் தெரியாமல் கூப்பிட்டுட்டோம். ஆனால் இந்த ஸ்கூலோட ஓனர் நீங்கள், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்கள் கொடுத்து தானே மேம் ஆகணும். இத்தனை நாள் கூப்பிட்டதே தப்பு தான் மேம். அதான் இனிமேல் நாங்கள் உங்களை மேம்னே கூப்பிடுறோம். என்ன மேம், நீங்கள் 2 பேரும் இப்படி பேசுகிறது தான் உண்மையாகவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை மேம், என்னதான் இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்கூலோட ஓனர், உங்களுக்கான மரியாதையை நாங்கள் கொடுத்து தானே ஆகணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்பயுமே எனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் மேம் நான் யாருன்னு சொல்லாமல், யாரோட பொண்ணு யாரோட தங்கச்சின்னு சொல்லாமல் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். பிகாஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் மேம். எல்லாரும் என்னோட ஸ்டேட்டஸை பார்த்து பழகிறது எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் அது ஜென்யூனோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நான் நினச்சேன். மேம் ப்ளீஸ், இதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட எப்பயும் நார்மலாக பேசுகிற மாதிரி பேசுங்க, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. ஒருவேளை நான் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே பேசலாம் மேம். எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் மேம், என் அண்ணா இந்த ஸ்கூலுக்கு வேணா கரஸ்பாண்டாக இருக்கலாம். ஆனால் நான் இந்த ஸ்கூலில் உங்களை மாதிரி வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் தான். நானும் சம்பளத்துக்கு தான் மேம் வேலை பார்க்குறேன். நீங்களாம் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ அதே அளவு தான் எனக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால் இங்கே ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் நான் இந்த ஸ்கூலோட பொண்ணுலாம் என்றைக்குமே உரிமை கொண்டாட மாட்டேன். இது நான் வேலை பார்க்குற ஒரு பிளேஸ், அவ்வளோதான் மேம். இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு வேலை நம்பிக்கை வரல, என்ன உங்களோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்க முடியலன்னா அப்புறம் உங்கள் விருப்பம் மேம். நான் உங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். என்ன அப்பர்ணா இப்படி பேசுறீங்க? இந்த ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணப்போ எனக்கு முதல்ல கிடைச்ச ஃப்ரெண்டு நீங்கள் தான், எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, இதுக்கப்புறம் எப்பவும் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். என்னைக்கும் நீ என்னோட ஃப்ரெண்ட் அப்பர்ணா தான். ஓகே? ஓகே உமா. ஏய், என்னடா இங்க வந்திருக்க? ஆபீஸ் போல? இல்ல, இனிமே தான் போகணும். என்ன? மறந்துட்டியாடா? இன்னைக்கு தான் கிளைண்ட் மீட்டிங் இருந்ததுல, அதை அட்டன் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி வந்து உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, என்னடா ஆச்சு? நல்லா தானே இருந்த, திடீர்னு எப்படி உனக்கு ஃபீவர் வந்துச்சு? டேய், ஃபீவர்லாம் சொல்லிட்டா வரும், எனக்கு எப்படி தெரியும்? நல்லா தான் இருந்தேன், எனக்கே தெரியல. சரி சரி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையா? நேத்து தாண்டா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இன்னைக்கு நான் ஓகே தான். ஓகே ஓகே. டேய், அப்புறம் எப்படியும் நீ மெயில் செக் பண்ணியிருக்க மாட்டேன், நானே சொல்றேன். என்னாச்சு? இல்லடா மச்சான், நம்மளோட யூஎஸ் கிளைண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அகைன் இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு ப்ராப்பரான டீம் வேணுமா, பிகாஸ் அவங்க எப்போனாலும் டேட்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களாம், அந்த டேட்டில் ப்ராப்பராக சப்மிட் பண்ணுமா. ஸோ நல்லா எலிஜிபிள் பர்சன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அதான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லலான்னு பார்த்தேன். எப்படிடா, புதுசாக டீம் கிரியேட் பண்ணலாமா, இல்லை இருக்கிற டீம் எதுக்காச்சும் நம்ம கொடுப்போமா? எப்போ நம்ம சொல்லணும்? இப்பவே சொல்லணுமா என்ன? இல்லடா, 2 days டைம் இருக்கு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி மெயில் வந்திருக்குன்னு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே ஓகே. சரிடா, நீயும் ஆஃபீஸ்க்கு வரல, ஸோ நானும் போலனா நல்லா இருக்காது, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்.
ஏய் லஞ்ச் டைம் ஆச்சு, சாப்பிட்டு போலாம் இரு. பாட்டி, நான் காலையில டிஃபனே இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி தாண்டா சாப்பிட்டேன். திரும்பலாம் என்னால சாப்பிட முடியாது. ஸோ நான் கிளம்புறேன் மச்சான். நீ உடம்ப பார்த்துக்கோ, நல்லா ரெஸ்ட் எடு. ஈவினிங் நான் வரேன். ஓகே? அப்படியா? சரிடா. ம், இவரு ரூமுக்கு வர சொன்னாருன்னு தானே வந்தோம். எங்க ஆளையே காணோம். இவரு லஞ்ச் டைம்ல வர சொன்னாரேன்னு அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு வந்தா ஆளையே காணோம். எங்க போயிருப்பாரு? உள்ள இருப்பாரோ? சார், சார், என்ன கூப்பிட கூப்பிட சத்தமே வரல. ஒருவேளை அவரு ரூம்ல இல்லையோ? நாம தான் தப்பா இருக்காருன்னு நினைச்சு கத்திட்டு இருக்கோமோ? ம், இங்கேயும் இல்ல. அப்போ இவரு ரூம்ல இல்லைன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் இவர் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் நம்ம இங்கிருந்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு ஸ்டாஃப் ரூமாச்சும் போய் வேலையை பார்க்கலாம். ஓ, அப்படிங்களா மேடம்? நீங்க ஏய், நான் தான். முதல்ல ஷாக்கு குறைங்க மேடம். என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல? என்னது இது? அப்போ நீங்க இதுக்கு தான் வர சொன்னீங்களா? எதுக்கு? புரியாத மாதிரி இப்படிலாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். முதல்ல விடுங்க. இது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஸ்கூலு யாராச்சும் ரூம்குள்ள வந்தா தெரியும். விடுங்க. அதெல்லாம் இப்போதைக்கு யாரும் வரமாட்டாங்க. அது எப்படி? அதெல்லாம் அப்படிதான். சரி விடுங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? நானா? சும்மா. என்னது? சும்மாவா? சும்மான்னு சொல்ல முடியாது. எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. காலையில இருந்து இந்த மேடம் தான் பார்க்கவே முடியலையே, அதான் உன்னை கூப்பிட்டேன். போதுமா? நீங்க இப்ப பண்றதெல்லாம் சரியில்ல. விடுங்க. அதெல்லாம் சரியாதாம்மா பண்றேன். ஆமா மேடம், நம்ம என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குதானே? நான் எங்க கூப்பிட்டாலும் வரணும். அதே மாதிரி உன்னை பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்ல. நீ என்னோட ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன். ஆனா ஒண்ணுங்க, என்னால இப்ப கூட நம்பவே முடியல தெரியுமா? என்ன நம்ப முடியல? நான் இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்றப்போ பிரின்சிபல் அருணா இருந்தவரை இப்போ இப்படியெல்லாம் பேசுவார்னு கொஞ்சம் கூட நம்ப முடியல. அந்த அருண்ல இருந்து இந்த அருண்க்கு எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுமா? அதெல்லாம் அப்படிதாம்மா. எல்லார்கிட்டயுமா நான் இந்த மாதிரி க்ளோஸா இருக்க முடியும்? எனக்கு உரிமையானவங்க கிட்ட மட்டும்தான் என்னோட மொத்த கேரக்டரையும் காட்ட முடியும். சோ சோ எனக்கு உரிமையானவங்க யாரு? நான் தான். சிம்பிள், அவ்வளவுதான். இல்ல, நீங்க என்கிட்ட இந்த மாதிரி ஜாலியா தானே பேசுறீங்க. ஆனா இதே மத்தவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க? அவங்க கிட்டயும் நல்லா சிரிச்சு பேசலாம்ல. இங்க பாருமா, நான் உன்கிட்ட பேசுறதும் மத்தவங்க கிட்ட பேசுறதும் ஒன்னா என்ன? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. இங்க பார், நீ எனக்கு உரிமையான பொண்ணு. உன்கிட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றது, என்னோட சுகம் துக்கம் எல்லாம் உன்கிட்ட சொல்றதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா மத்தவங்களுக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாது. ஏன் இப்ப வரையும் எதுவும் தெரியாது. இந்த ஸ்கூல்லயே கேட்டுப்பாரு. அவரு இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற பிரின்சிபல். ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. எப்பவும் ஒர்க்கை பெர்ஃபெக்டா பண்ணணும். ஒர்க் ரிலேட்டடா மட்டும்தான் தெரியும். என் பர்சனல் தெரிஞ்ச 2 பேரு என் ஃப்ரெண்டு, இனிமே நீ. அவ்வளவுதான். புரியுதா? எனக்கு அதுவே போதும்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டிக்கு என்னை பத்தி முழுசா தெரிஞ்சா போதும். என்னோட உயிர் நண்பனுக்கு என்னை பத்தி முழுசா தெரிஞ்சா போதும். மத்தவங்களுக்கு தெரியணும்னு நான் எதுக்கு நினைப்பேன்? அதே மாதிரி எனக்கு என்னமோ தெரியலம்மா, மற்றவங்க கிட்ட எல்லாம் ஜாலியா சிரிச்சு பேசணும்னு தோணவே மாட்டேங்குது. ஸ்கூல்ல வந்துட்டா ஒர்க் மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி இருக்கு. என்னம்மா இப்படி முழிக்கிறேன்? இவ்வளவு நேரம் நான் சொன்னது புரிஞ்சதா இல்லையா? புரிஞ்சது. சரி, சாப்பிட்டியா? நீங்க? நானும் சாப்பிட்டாச்சு. ஆனா எப்படியோங்க, நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்கல்ல. நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் சமைக்க தெரியும். ஏதோ மேனேஜ் பண்ண தெரியும். ஆனா விதவிதமா வகை வகையெல்லாம் சமைக்க தெரியாதுங்க. நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன். மேரேஜ்குள்ள கத்துக்கிறேன். அப்படி ஒரு வேளை இல்லைன்னா இந்த காதல் வந்து விட்டா நம் தேகம் மிதந்திடுமே விண்ணோடு. அப்ப நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான். எனக்காக ஸ்பெஷலா பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. உனக்கு கத்துக்கணும்னு விருப்பம் இருந்தா கத்துக்கோ. அப்படி இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. எனக்கு எல்லாமே சமைக்க தெரியும். நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன். அவ்வளவுதானே? நிஜமா? நிஜமா தான். உனக்கு எதுவுமே சமைக்க தெரியலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ தான் என் கூடவே இருக்க போறல, அது மட்டும் போதும். நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். ஓகே?
அதனால என் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதை விட்டுட்டு சமையல கத்துக்கணும், இது கத்துக்கணும், அது கத்துக்கணும்னு வேண்டாம். ஓகே, நம்ம 2 பேர் தான் இருக்க போறோம். ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம். புரியுதா? உனக்கு எதுவுமே தெரியலனாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால இந்த 1 மந்த் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றேன். ஓகே? ம். நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு இது. ஒரு தாய் நீ உன் சேனா, இந்த உறவுக்கு பிரிவேது. தாய்மடியில் செய்தான் வரலாமா, தள்ளி நின்று துன்பம் தரலாமா? உன்னை கொஞ்சம் மனம் கெஞ்ச இனி தனியே விடலாமா குழந்தை? அபி, கீழே இவ்வளோ பொம்மை இருக்குல்ல, இதை வச்சு விளையாடுன்னு சொல்கிறல்லடா. இப்போ அம்மா மேலே இருந்து அந்த பொம்மை தான் எடுத்து கொடுக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம், கீழே இருக்க பொம்மையை வச்சு விளையாடு. அபி, எனக்கு கோவம் தான் வருது. கிச்சன்ல அங்கே சமைச்சிட்டு இருக்கேன், விளையாடாத அபி. நீ கேட்குறேன்னு எல்லா பொம்மையும் எடுத்து வச்சா எதையும் விளையாட மாட்டேன். திரும்பவும் பழைய பொம்மையிலே தான் உட்காந்து விளையாட போற. அதுக்கு எதுக்கு உனக்கு? சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல, அமைதியா இரு. முடியாது. இன்னைக்கு நீ எவ்வளோ அடம் பண்ணாலும் சரி, அம்மா கண்டிப்பாக அதை எடுத்து கொடுக்க மாட்டேன். அந்த பொம்மையை எவ்வளோ பாடுபடுத்துகிற நீ. இப்போ நீ வேணும்னு கேட்பேன்னு எடுத்து கொடுத்தா அதுக்கப்புறம் அதை கண்டுக்கிறதே இல்லை. அது ஒரு ஓரத்தில், நீ ஒரு ஓரத்தில், இருக்கிற எல்லா பொம்மையும் கலைச்சி போட்டு வீடை ஒரு வழி பண்ணிடுற அபி. இன்னைக்கு முடியாது. கீழே இருக்க பொம்மையை மட்டும்தான் நீ வச்சு விளையாடணும். பரவாயில்ல, நீ அழு, எவ்வளோ அழுதாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அம்மா எடுத்து கொடுக்க மாட்டேன். வர வர ரொம்ப அடம் பண்ணுறல்ல, இவ்வளோ அடம் பண்ணக்கூடாது. அம்மா சொல்கிற பேச்சை கேட்கணும்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன். சொல்கிற பேச்சை வர வர கேட்குறதே இல்லைல்ல. இன்னும் அடம் பண்ணு. அடி போடுனா இல்லையான்னு பாரு இன்னைக்கு. ஐயோ, குக்கர் வேறு விசில் அடிக்குது. அபி, அம்மா அங்கே கிச்சனுக்கு போகிறேன், வேலை இருக்கு. நீ இங்கே அமைதியாக விளையாடணும். அழாமல் இருக்கிற பொம்மையை வச்சு விளையாடு. அபி, என்னாச்சுடா? இப்ப எதுக்கு பாப்பா அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அம்மா வேணுமா? அம்மா கிட்ட போகணும்னு அழுதுட்டு இருக்க? சரி சரி, அம்மா வருவாங்கடா, அழாத. என்னது பொம்மையா? அபி, என்னடா ஆச்சு? என்ன சொல்றா? பொம்மை பொம்மை எடுத்து கொடுக்கணுமா? அபி, இங்க மேல இருக்க பொம்மையா? சரி சரி, அழக்கூடாது, அத்தை எடுத்து கொடுக்குறேன். என் பட்டுக்குட்டி, இந்த பொம்மைக்கு அலறீங்க. அத்தை கிட்ட கேட்டா அத்தை எடுத்து கொடுக்க போகிறேன். இதுக்கு எதுக்கு அலன்னு சொல்லு. இனிமே எது வேணும்னாலும் நீங்க அத்தை கிட்ட கேளுங்க. அம்மா கிட்ட கேட்டா அம்மா எதுவுமே எடுத்து தர மாட்டேன்றாங்கல்ல. இனிமே அத்தையே எடுத்து கொடுக்குறேன். சரியா தங்கம்? இதுக்கு போய் அழுதுகிட்ட இருடா, அத்தை எடுத்து கொடுக்குறேன். என்னடா இது எட்ட மாட்டேங்குதே. எது மேலையாச்சும் ஏறி நின்னாதான் எட்டுமோ? சரி சரி அபி, அழக்கூடாது. அத்தை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்றேன்ல, இரு அத்தை எடுத்து கொடுக்குறேன், அழாம இருங்க. இந்த ஸ்டூல் தான் இருக்குல்ல, இது மேல ஏறி நின்னா எடுத்துடலாம். இன்னைக்கு மனசுக்கு நிறைவா இருந்துச்சு பாத்தீங்களாக்கா. கோயில்ல நல்ல தரிசனம், தேங்காயில பூ விழுந்திருந்ததுல்லக்கா, ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கா. ஆமா கோமதி, தேங்காயில பூ பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஏதோ நல்லதான் நடக்க போகுதுன்னு மனசுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆமாக்கா. அத்தை வந்துட்டீங்களா? ஆமாடா அனு, இந்தா இது சாமி ரூம்ல வச்சிரு. சரிங்க அத்தை, கொடுங்க. என்ன பண்றா இவோ? இந்த டேபிள் ஏற்கனவே ஆடிட்டு இருக்கு, அத மேல ஏறி நின்னுட்டு இருக்கா. அபி, இதுதானே அபி? என்னது அபியா? அபிதான் ஒரு வேளை பொம்மை வேணும்னு கேட்டிருப்பாளோ, அதுக்கு தான் எடுத்து கொடுக்கலான்னு மேலே ஏறி நிக்கிறாளோ. ஆனா இங்க அபியே இல்லையே. அபி, இந்த பொம்மை தானடா? என்னது இது? கூப்பிட கூப்பிட எதுவுமே சொல்லாம இருக்கா. இங்க தானே இருந்தா அபி. ஒருவேளை இங்க இருந்து ஓடிட்டாளா? சரி, அப்போனா இந்த பொம்மை அங்கேயே இருக்கட்டும். தேவையில்லாம ஏறி நின்றுருக்கமோ. ஏறப்ப ஏறிட்டேன், இப்ப எப்படி? ஏ கயல், என்ன சத்தம்? கயல்